Welcome to the first episode of Basics of Stock Market. Stock marketனா என்ன? இது ஒரு மார்க்கெட். இங்க வந்து ஷேர்ஸ் வாங்குவாங்க, விற்பாங்க. நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. அதை வாங்கி விற்பாங்க. அது விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் ஆளுங்க இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இதெல்லாம் ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இப்படி எல்லா விஷயமும் அடங்குனதுதான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட். இப்ப ஏன் இதுல வந்து நம்ம வாங்கணும், விற்கணும், யாரெல்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், ஏன் நம்மளும் இதுல ஒரு ஆளா இருக்கக்கூடாது, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். ஓகே, இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல ஏன் வந்து நம்ம ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய நம்ம கிட்ட அமௌண்ட் இருக்கலாம். நிறைய இதை வச்சு கோல்டு, பிக்ஸட் டெபாசிட், நம்ம வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், கோல்டு வாங்கலாம், எவ்வளவு வேணாலும் வாங்கலாம். ஆனா இதெல்லாம் வாங்குறதுக்கு நம்மளுக்கு நிறைய அமௌண்ட் தேவைப்படும். இன்னைக்கு கோல்டை வாங்கிட்டு நாளைக்கு வித்தோம்னா அதுல இருந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். பிக்ஸட் டெபாசிட் போட்டிருந்தோம்னா அதுல இருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுக்க முடியும். ப்ராப்பர்ட்டிஸ், வீடு வாங்கலாம், ரெண்ட்டுக்கு விட்டு அதுல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. அதே மாதிரி ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க கொஞ்சம் அமௌண்ட் வச்சே அதை விட நல்லா இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு ஷேரோட வேல்யூ இன்னைக்கு 10 ருபீஸ்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு 1 மந்த் கழிச்சு 20 ருபீஸ் ஆச்சுன்னா நீங்க அந்த டைம்ல விற்கிறப்போ உங்களுக்கு 10 ருபீஸ் ப்ராஃபிட். அந்த 10 ருபீஸை வச்சு உங்க ஃபினான்ஷியல் நீடை வந்து உங்களால கவர் பண்ண முடியும். அதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சே வந்து லைஃபை ரன் பண்ண முடியுமானா அது கிடையாது. உங்களுடைய பேசிக் நாலேஜை பொறுத்து இருக்கு. சரி, இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய ரிஸ்க் இருக்குமே அப்படிலாம் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையான? ஆமா, இந்த மார்க்கெட்ல நிறைய ரிஸ்க் இருக்கு. ஆனா அந்த ரிஸ்க் எல்லாம் ரெடியூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு இதை பத்தின ஃபுல் நாலேஜ் வேணும். இந்த நாலேஜ் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க உங்க ஸ்டாக்ல போய் உங்க அமௌண்ட்டை போட முடியும். எதுவுமே தெரியாம ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கம்பெனில போய் காசு போட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு லாஸ்ல கூட கொண்டு போய் முடியலாம். ஓகே, இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இப்ப நானும் ஒரு ஆள் ஆகணும்னா எனக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் வேணுமா, இல்ல நான் டிகிரி முடிச்சிருக்கணுமானா எதுவுமே இல்லை. ஒரு இங்கிலீஷ் ரீட் பண்ண தெரிஞ்சு, ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ண தெரிஞ்சு, பேசிக் ஸ்கில் இருந்தா போதும் உங்களால இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். சரி, ஓகே, இதுல ஸ்டாக்ஸ்ன்னு சொல்றாங்களே, ஷேர்ன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் வந்து யார் கொடுக்குறா, யார்கிட்ட இருந்து வாங்கணும், யார்கிட்ட கொண்டு போய் விற்கணும் அப்படின்னா இதை வாங்குறது, விற்கிறது, இது எல்லாருமே பப்ளிக் தான். இப்ப இந்த பப்ளிக் கிட்ட ஒரு இப்ப நீங்க வீட்டுல யூஸ் பண்ற ஒரு வீட்டுல இருந்து கோதுமை மாவுல இருந்து நீங்க யூஸ் பண்ற எல்லா திங்ஸ், ஈவன் டூத் பேஸ்ட், காலையில இருந்து நைட் வரைக்கும் யூஸ் பண்ற எல்லா திங்ஸையும் மேனுஃபேக்சர் பண்றது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிஸ்ல நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கு. எல்லா கம்பெனிஸும் ஆயிருக்குமானா இல்ல. சில கம்பெனிஸ் வந்து இதுல பப்ளிக்ல லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த ப்ராஃபிட் உங்களுக்கும் ஒரு பங்கா போகும். நீங்க அதுல ஒரு ஷேர் ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னா, அப்ப அந்த கம்பெனியோட ஷேரை நீங்க வாங்கிருந்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட், அந்த கம்பெனியோட ஷேருக்கு நீங்களும் ஒரு பார்ட்டா இருப்பீங்க. சரி, இதெல்லாம் நடக்கிறதுக்கு எங்க நடக்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஆன்லைன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த எக்ஸ்சேஞ்ச்ல தான் நிறைய ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் எல்லாம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் டெய்லியுமே. இதுல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மெயினா ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ், என்ன மாதிரி உங்களை மாதிரி இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டொமஸ்டிக் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ், நான் இந்தியாவுக்குள்ள பெரிய பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னா இந்தியாவை தாண்டி ஃபாரின்ல இருக்கிற கம்பெனிஸ் எல்லாரும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா உங்ககிட்ட கையில கேஷா 5 crore மேல இருக்கு அப்படின்னா நீங்க தான் ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ். இந்தியால உங்களை ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் சொல்லுவாங்க. சப்போஸ் உங்ககிட்ட எனக்கு 5 crore ஒர்த் வீடு இருக்கு அப்படின்னா அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அந்த வீடை வித்து உங்களால கையில கேஷோட இருக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா நீங்க தான் ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, இப்ப இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு டைமிங் இருக்குமே அப்படின்னு கேட்டா ஆமா, மண்டே டு ஃப்ரைடே 9:15 to 3:30 வரைக்கும் இதுல வந்து ட்ரேடிங் நடக்குது. 9:15 to 3:30க்கு 9:15க்கு முன்னாடியும் 3:30க்கு அப்புறமும் சில விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம்.
சில டைம் இந்த 9:15 to 3:30 மண்டே டு ஃப்ரைடேல சில கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வரும். அந்த டைம் எல்லாம் உங்களால இதுல ட்ரேட் பண்ண முடியாது. அந்த டைம் எக்ஸ்சேஞ்சும் ஹாலிடேன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இத பத்தி இன்னும் தெளிவா சொல்லணும்னா அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.